Hi friends, welcome to Tina's Creation. இன்னைக்கு பேசிக் டு பிரைடல் குச்சி டிசைனில் ஒரு பிரைடல் டிசைன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் கிளாத்தில் லாக் போட்டுக்கிறேன். லாக் போட்டு பக்கத்துலேயே இன்னொரு நாட் போட்டு இப்போ 2 செயின் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 செயின் போட்டு இப்போது டபுள் க்ரோஷெட் 1 2 3 4 5 இந்த 2 செயினோட சேர்த்து நம்மளுக்கு 6 டபுள் க்ரோஷெட் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். 3 செயின் 1 2 3 எங்கே வரத பார்த்தாங்க இந்த டபுள் க்ரோஷெட் 6 டபுள் க்ரோஷெட் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். One, 2, 3, 4, 5, 6 டபுள் க்ரோஷெட் போட்டு இப்போ நான் 5 செயின் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5 செயின் போட்டு இங்கே 3 செயினுக்கு எவ்வளோ கேப் விட்டோமோ அவ்வளோ கேப் விட்டு நம்ம டபுள் க்ரோஷெட் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஆர்ச் வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் நம்ம வித்தவுட் பீட்ஸில் போடுறோம், பீட்ஸ் இல்லாமல் ப்ரைடல் டிசைன். சிலர் பீட்ஸ் வேண்டான்னு சொல்லுவாங்க, அவங்களுக்காக இந்த டிசைன். த்ரீ 4 5 6 டபுள் க்ரோஷெட் போட்டு இப்போ 3 செயின் 1 2 3 இப்போ 6 டபுள் க்ரோஷெட். One, 2, 3, 4 5 6 டபுள் க்ரோஷெட் போட்டு இப்போ 3 செயின் 1 2 3 இப்போ 3 செயின் போட்டு நான் டபுள் க்ரோஷெட் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே வரத பார்த்தாங்க 6 டபுள் க்ரோஷெட் போடுறேன். ஒன் 2 ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் போட மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் 5 செயின் போடுறேங்க. 1 2 3 4 5 ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு வாட்டி 3 செயின், அதுக்கப்புறம் 5 செயின், சென்டரில் வந்து 2 டைம்ஸ் 3 செயின் வரணும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் 5 செயின் வரணும். இப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் ரோ காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த இதுக்கு வந்து நான் 7 லேயர்ஸ் ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். க்ரோஷா நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செகண்ட் ரோவில் இந்த கார்னரில் 3 செயின் போட்டோம் இல்லைங்களா ஸ்டார்டிங்கில், அந்த 3 செயினில் நம்ம நாட்டும் போட்டுக்கலாம், இதுவும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாட் போட்டாக்கா த்ரெட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது அப்புறமா ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்ட வச்சிடலாம். சிங்கிள் க்ரோஷெட் போட்டு பக்கத்துலேயே இன்னொரு சிங்கிள் க்ரோஷெட் போடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு இந்த லாஸ்ட்டில் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு 3 செயின் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 செயின் போட்டு இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட்டில் லாக், ஒரு லாக் போட்டு நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷெட்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். போட்டு இந்த 5 செயின் கேப்பில் வந்து நம்ம ட்ரிபிள் க்ரோஷெட் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். 13 இல்லைன்னா 14 ட்ரிபிள் க்ரோஷெட் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 3 4 இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 14 ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டு இங்கேருந்து 4th செயின் கேப் 4th டபுள் க்ரோஷெட்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு இதில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டு 3 செயின் 1 2 3 செயின் போட்டு இங்கே லாக் பண்ணிக்கலாம். இப்போது 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு லாஸ்ட்டாக ஒரு இதில் வந்து லாக் டபுள் க்ரோஷெட்டில் ஒரு லாக், திரும்ப 3 செயின் 1 2 3 செயின் போட்டு இங்கே ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட்டில் ஒரு லாக், போட்டு நெக்ஸ்ட் டபுள் க்ரோஷெட்டில் இன்னொரு லாக், போட்டு இங்கே இந்த 5 செயின் கேப்பில் வந்து நம்ம 14 ட்ரிபிள் க்ரோஷெட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 14 ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டு நெக்ஸ்ட் ரோக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ரோ ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போது தேர்ட் ரோக்கு நான் ப்ளூ கலர் த்ரெட் எடுத்துருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு இங்கே கார்னரில் 2 நாட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாட் போட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டு 4 செயின் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 செயின் போட்டு இங்கே சிங்கிள் க்ரோஷெட் போட்டோம் இல்லைங்களா, அதே இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷெட். இப்போது ஒரு சிங்கிள் க்ரோஷெட் இந்த 3 செயின் கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டு இந்த டபுள் க்ரோஷெட் வந்து இங்கே கார்னரில் ஃபஸ்ட்டு கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்லேருந்து நம்ம டபுள் க்ரோஷெட் போட்டுன்னு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 1 2 3 செயின் போட்டு ஒரு பீகாட். இப்போது டபுள் க்ரோஷெட், நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷெட் கேப்பில் வந்து ஒரு டபுள் க்ரோஷெட். இப்போது 3 செயின் ஒரு பீகாட். இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டபுள் க்ரோஷெட், லாஸ்ட் கேப்பில் நம்ம ஒரு டபுள் க்ரோஷெட் போடுறோம். போட்டு இது பீக்கட் போடாமலே அப்படியே டைரெக்டாக சிங்கிள் க்ரோஷெட் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 செயின் கேப்பில் 2 சிங்கிள் க்ரோஷெட். இப்போ இந்த லாக் மேலேயே ஒரு லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு இந்த லாக் மேலே ஒரு லாக். இப்போ 2 சிங்கிள் க்ரோஷெட் இந்த 3 செயின் கேப்பில். இப்போ டபுள் க்ரோஷெட் இந்த கேப்பில். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் இப்படி வருது. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்டிங்கில் 4 செயின் கேப் போட்டு இல்லைங்களா, அந்த கேப்பில் வந்து நம்ம குச்சி கட்டிட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நான் இதுக்கு ஸ்டோன் செயினும் பால் செயினும் ஒட்ட வச்சுருக்கிறேன், ப்ளூ கலர் பால் செயின். அண்ட் குச்சிக்கு வந்து இது பீட்ஸ் போட்டு குச்சி ஒர்க் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனுக்கு நம்ம ஒரு 650 வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.